ஹலோ மக்களே, கூர்காக்கள் நேபாளத்தை சேர்ந்தவங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட வீரம், சடங்குகள் மற்றும் அச்சமற்ற நம்பிக்கையால உலக அளவுல பெயர் பெற்றிருக்காங்க. பல கூர்கா குடும்பங்கள் இந்திய ராணுவத்துல வேலை செய்யறத ஒரு மரபாவே வச்சிருக்காங்க. 1815 பிரிட்டிஷ் நேபாள் போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆங்கிலேய அதிகாரிகள் கூர்காக்களோட பயமறியா வீரத்தை பார்த்து அவங்கள ராணுவத்துல சேர்த்துக்கிட்டாங்க. 1947 அப்புறம் கூர்கா படை நம்ம ராணுவத்துல சேர்ந்துட்டாங்க. 1962 நடந்த இந்திய சைனா போர்ல பனிக்கட்டிகள், மலைகள் அப்படின்னு எதையும் பார்க்காம கூர்காக்கள் பயங்கரமா போராடினாங்க. அதே மாதிரி 1999 நடந்த கார்கில் போர்லயும் அவங்களோட குர்கி கத்தியை வச்சு பாகிஸ்தானை ஓட விட்டாங்க. அந்த கத்தி வெறும் ஆயுதம் மட்டும் இல்லைங்க, கூர்காக்களின் அடையாளம். இந்திய ராணுவத்துல இருக்கிற மத்த படைகளை விட நேர்மைக்கும் வீரத்துக்கும் பேர் போனவங்க தாங்க இந்த கூர்கா படை. இந்தியாவை அவங்களோட தாய் வீடா கருதி பாதுகாத்துட்டு வராங்க. இந்த கூர்காக்கள் சண்டைன்னு வந்துட்டா ஒண்ணு அதுல வின் பண்ணணும், இல்லனா உயிரை விடணும். கோலத்தனமா பின்வாங்க கூடாதுங்கிறத கொள்கையாவே வச்சிருக்காங்க. இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்தா கூட அதுல இவங்க பெரும் பங்கு வகிப்பாங்க. இவங்களோட வீரத்துக்கு ஒரு லைக்க போட்டு போங்க.